மனதில் ஆசைகள் இருந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் எப்படியாவது விழாவில் நான் கலந்து கொண்டு சிறிது நேரம் உரையாடுகிறேன் என்று கூறி அவருடைய உரையை நிறைவு செய்தார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சிருவாங்க. சேவை என்பது எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பது மனப்போக்கம் வருவதில்லை. அது ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மனதில் உதித்து விட்டானோ என்று தெரியவில்லை. அதன் அடிப்படையில் தான் 1997 ஒரு 10 நபர்களுக்கு இந்த சேவை செய்ய வேண்டும், நமது ஒரு இளைஞர்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புஸ்ரா நல அறக்கட்டளையை ஆரம்பித்தார்கள். அன்று 10 நபர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு 2002 நமது ஊரில் அறிமுகம் விழா நடைபெற்றது. ஆனால் இந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோளான வட்டியை ஒழிக்க வேண்டும் என்று ஆரம்பம் முதல் இன்று வரை இதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த புஸ்ரா நல அறக்கட்டளையின் 2 நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்று, வட்டியை ஒழிக்க வேண்டும். இரண்டாவது, பொது சேவைகள் செய்ய வேண்டும். அதாவது ஏழைகளுக்கு குமரகாரியம் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை இது போன்று செய்ய வேண்டும் என்று 1997 இந்த முடிவெடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் கிருபையால் 2002 முதல் இன்று வரை வட்டியை ஒழிக்க வேண்டும் போராடி கொண்டிருந்தோம். அது சிறப்பாக நடைபெற்றது. துபாயில் இதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. அங்கேயும் வட்டியை முழுமையாக ஒழிக்க வேண்டும், நம்ம ஊர் மக்கள் பயன்பெற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்று வரை நமக்கு நாமே உதவி திட்டத்தின் கீழ் வட்டியை ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று நடத்தி கொண்டிருந்த சீட்டு நபர்கள் இன்று சீட்டு கூட இல்லாமல் இந்த அறக்கட்டளையின் மூலமாக மற்றும் நம்ம ஊரில் பல அறக்கட்டளைகள் உருவாகியிருந்தார்கள். அவரவர்களும் இந்த வட்டிக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் அதை பயன்பெற்று வருகிறார்கள். அமைப்பு என்பது அந்த 10 நபர்கள் மட்டும் முடிவெடுக்கப்படுவதில்லை. அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இது போன்ற காரியங்களை செய்து வருகின்றோம். சில பேர் நம்ம நினைக்கலாம், அமைப்பெல்லாம் தேவைதானா அப்படின்ற கூட நம்ம நினைக்கலாம். அமைப்புகள் இல்லாமல் தனிநபரால் யாரோடையும் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பது அனைவர்களுக்கும் தெரியும். உதாரணமாக நான் ஒரு ஆள் மட்டும் இந்த வட்டியை ஒழிக்கணும் போராடினால் கண்டிப்பாக என்னால் அது முடியவே முடியாது. எப்பேற்பட்ட பண உதவி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றி செய்ய முடியாது. ஒரு நபர்களுக்கு வியாதிகள் வந்துவிட்டால் அந்த நபர்களுக்கு நம்ம பண உதவி செய்தால் ஒரு தனி நபரால் எந்த விதத்திலும் பூர்த்தி செய்ய முடியாது. இது போன்ற 10 அமைப்புகள் இருந்தாலும் அவரவர்கள் முயற்சியினால் ஏதோ அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய தொகையை கொடுத்தால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி அடையும். அதன் அடிப்படையில் தான் நமது ஊரிலும் அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அமைப்புகள் இல்லாமல் யாருடைய தேவைகளும் பூர்த்தி செய்ய முடியாது என்பதை தெளிவாக நான் கூறிக்கொள்கின்றேன். மேலும் இந்த நல அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு விழாவை ஒரு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதற்காக வேண்டி ஒரு மலரும் நாம் வெளியிட வேண்டும் என்று அனைவரும் உள்ளத்திலும் தோன்றின. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு மலரை வெளியிட இருக்கின்றோம். இந்த மலரில் ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. எத்தனையோ மலர்கள் எத்தனையோ அமைப்புகள் எதெல்லாம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நம்ம மலர் வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு மலரில் நம்ம சிறப்பாக ஒரு சிறப்பு அம்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இதில் ஒரு சிறப்பு அம்சத்தை உண்டாக்கினோம். அது என்னவென்றால் இந்த மலரில் 15 கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. இந்த மலருக்குள்ள ஒரு 15 கேள்விகள் இருக்கின்றன. அந்த 15 கேள்விக்கான விடைகள் அம்மலரிலே இருக்கின்றன. அந்த மலருக்குள்ளவே இருக்கின்றது. அது இறுதி பக்கத்தில் அந்த 15 கேள்விகள் இருக்கின்றன. அதுக்குண்டான பதில அந்த மலருக்குள்ளவே இருக்கிறது. அந்த பதில நீங்க எழுதணும்னா அந்த மலரை நீங்க முழுமையா படித்தால் மட்டுமே அந்த பதிலை எழுத முடியும். அதே நம்ம ஒரு தேதி நம்ம லாஸ்டா இறுதி கட்டமா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் எங்களுக்குள்ள அந்த கேள்வித்தாளை எங்களுக்கு நீங்க வினா அளித்த பிறகு எங்களுக்கு அனுப்ப வேண்டும். அதுல நம்ம 3 நபர்களுக்கு குழுக்கள் முறையிலும்
கரெக்டாக எழுதியிருந்தால் மீது 10 நபர்களுக்கு ஆறுதல் பரிசாகவும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மலர அனைவர்களும் படித்து அதன் உள்ளபடி நாம் அனைவர்களும் அமல் செய்தவனாக சிறப்பாக வெற்றி பெற எல்லா வல்ல இறைவன் நம் அனைவர்களும் தௌஃபீக் தந்தருள்வாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்த சங்கத்தின் மரியாதைக்குரிய முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏஎம் இஸ்மாயில் அவர்கள் நமக்கு முன்னால் வரவேற்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. புஸ்ரா அறக்கட்டளையினுடைய 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் மரியாதைக்குரிய ஆரிஃப் அவர்களை, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்குரிய மௌலவி MH நூருல்லா அவர்களே, இவ்விழாவிற்கு கிராத் ஓதிய மரியாதைக்குரிய மௌலவி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் பாசத்துக்குரிய தம்பி எம் ஜியாவுலக் அவர்களே, மரியாதைக்கும் பாசத்துக்குரிய நம்மளுடைய ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜி ஏ கமால் பாஷா அவர்களே, TSE லியாக்கத் அலி அவர்களே, ஹாஜி MS ஷேக் மொய்தீன் அவர்களே, தீன் முகமது அவர்களே, மரியாதைக்குரிய NP அலி ராஜா அவர்களே, மௌலவி ஏ அஸ்ரப் அலி அவர்களே, சிறப்பு மலரை வெளியிட வருகை புரிந்துள்ள டாக்டர் கே ராஜா முகமது அவர்களே, சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்துள்ள மௌலானா மௌலவி எம் ஷேக் மொய்தீன் அவர்களே, கோவை ஜைனுதீன் அபிதீன் அவர்களே, நன்றியுரை வழங்க காத்திருக்கும் ஏ சாதிக் பாஷா அவர்களே, மற்றும் பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை மீண்டும் ஒரு முறை கோரிக்கொண்டு, இந்த புஸ்ரா அமைப்பினுடைய சேவைகள் 15 ஆண்டு காலமாக பாராட்டத்துக்குரியது, வாழ்த்துக்குரியது. சமுதாயத்தினுடைய இவங்களுடைய சேவை, இவங்களுடைய உழைப்பு மிகவும் மகத்தானது. இவங்களுடைய குறிக்கோள் பாராட்டுக்குரியது. ஊரில் வட்டி வாங்குபவர்களை ஒழிக்க வேண்டும், வட்டியில்லா கடன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற சிறு சிறு வியாபாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். மற்றும் இவர்களுடைய இன்னும் சேவை பெண்களுடைய எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரசாங்கத்தில் கொடுப்பது போல் ஒரு தொகையினை கொடுத்து அவர்களும் சிறு தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். இவர்களுடைய சேவை இன்னும் மலர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, இந்த சபை
கூட்டப்பட்ட நோக்கம் இது ஒரு அரசியல் சார்ந்த கட்சியோ அல்லது தனிப்பட்ட சேவையப்பட்டதோ அல்ல. இது நமது ஊர் வீக்களத்தூர் மில்லத்தினருடைய வாலிபர்கள் அனைவர்களும் இணைந்து நமது வீக்களத்தூரிலும் துபாயிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொது சேவை சங்கம். இந்த சங்கம் நமது ஊருக்கு என்ன சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது அனைவர்களும் அறிந்த விஷயம். இதில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் அறிந்திருக்கின்றார்கள். எனவே இது 15ஆம் ஆண்டு துவக்க விழாவாக இருப்பதன் காரணமாக ஒரு மலர் வெளியீட்டு விழா என்பதாக இது அமைத்து இப்போது சிறிது நேரத்துக்கு பிறகு மலர் வெளியிடப்படுகிறது. இதை நாம் வாங்கினோம், படித்தோம், விட்டுவிட்டோம் என்று இல்லாமல் அதிலே சில மார்க்க சம்பந்தப்பட்ட முக்கியமான எல்லோருக்கும் தெரியும்படியான அறியும்படியான சில கேள்வி பதில்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலும் அந்த கிதாபுக்கு அந்த புக்கிலேயே இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை அந்த கேள்விக்கு பதிலை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் சரியாக எழுதியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அனைவருடைய பெயரையும் குலுக்கல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது. யாரும் இப்படி நினைத்து விட வேண்டாம், இந்த புத்தகம் இந்த மலர் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது, எல்லோரும் பெற்றுக் கொள்கிறார்கள். சுமார் 400-500 பேர் படிக்கின்றார்கள். இத்தனை நபருமே சரியாக எழுதி பரிசுகள் பெறுவது என்பது சாத்தியமில்லையே. எனவே நாம் ஒருவர் எழுதாமல் இருந்தால் தெரியவா போகிறது என்பதாக சோம்பேறித்தனமாக இருந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு ஊரிலே பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்கிறது. பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்கிறது. அப்போது அந்த பள்ளியின் பேசுமாம் ஜும்மாவுடைய இரவிலே மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அந்த ஜமாத்தார்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார். இது நமது பள்ளிவாசல் முதலாக திறக்கப்படுகிறது. எனவே காலையிலே ஜும்மாவுடைய தொழுகை ஒழு செய்வதற்காக வேண்டி ஹவுலிலே பாலை நிரப்பி விட்டுவிட்டால், சுத்தமான பாலை நிரப்பிவிட்டால் எல்லோரும் பாலை கொண்டு ஒழு செய்து ஜும்மா தொழுகலாம். எனவே நீங்கள் இந்த இரவு எல்லோரும் ஒவ்வொரு குடங்களிலே பாலை கொண்டு வந்து ஹவுஸிலே கொட்டிவிடுங்கள். எனவே ஹவுஸ் முழுவதும் பாலாக இருக்கட்டும். ஒருவர் குடங்களிலே பாலை கொண்டு வந்து எல்லோரும் ஒரு வீட்டுக்கு ஒரு குடம் என்று கொண்டு வந்து ஹவுஸிலே பாலை நிரப்பி விடுங்கள். நாளை ஜும்மாவிலே எல்லோரும் பாலை கொண்டு உழு செய்யலாம் என்பதாக ஹசரத் அவர்கள் பொதுமக்களுக்கு, ஜமாத்தார்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார். ஒருவர் மட்டும் நினைத்தார், இப்படி எல்லாருமே கொண்டு பாலை கொட்டுகின்றார்கள், நாம் ஒருவர் மட்டும் போய் தண்ணீர் ஊற்றி விடுவோம். இவ்வளவு வெள்ளை கலரிலே பாலிலே ஒரு குடம் தண்ணீர் கறப்பதன் காரணமாக தெரியவா போகிறது என்பதாக ஒருவர் நினைத்தார். மறுநாள் காலையிலே ஹவுஸிலே உழு செய்வதற்காக சென்று பார்க்கும் பொழுது எல்லாமே தண்ணியாக இருக்கிறது. எல்லாமே தண்ணியாக இருக்கிறது. காரணம் என்ன? இவர் ஒருவர் நினைத்தார், இவ்வளவு பாலுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஹவுஸிலே ஒரு குடம் தண்ணீரை கொட்டினால் தெரியவா போகிறது என்பதாக நினைத்தார். இதே மாதிரி எல்லாமே நினைத்தார்கள். நாம் ஒருவர் தண்ணீரை கொட்டுவதன் காரணமாக தெரியவா போகிறது என்பதாக அதே போன்று எல்லாருமே நினைத்தார்கள். எனவே எல்லாமே தண்ணியாக ஆகிவிட்டது. அதுபோன்று இல்லாமல் நாம் ஒருவர் எழுதி போட்டு நமக்கு என்ன பரிசா கிடைக்கப் போகிறது என்பதாக யாருமே கவனம் செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். அதிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஷரீஅத் சம்பந்தப்பட்ட, உலக சம்பந்தப்பட்ட கேள்வி பதிலுக்கு தெளிவாக பதில் எழுதி நீங்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அது சரியாக குலுக்கல் முறையிலே உங்களுக்கு பரிசுகள் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அடுத்தபடியாக இந்த சபையை சிறப்பிக்க வந்ததற்காக அரும்பாவூரைச் சேர்ந்த அபூ தாஹிர் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும்
நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். புஷ்ரா நல அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அறக்கட்டளை அமைப்பாளர் ஒய் ஆரிஃப் அவர்களே, இந்த நன்னிகழ்வை இறைமறையை ஓதி துவக்கி வைத்த தைக்கால் பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி பஷீர் அகமது அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற புஷ்ரா நல அறக்கட்டளையின் மார்க்க ஆலோசகர் மௌலவி எம்ஹெச் நூருல்லா அவர்களே, வரவேற்று அமர்ந்திருக்கிற புஷ்ரா நல அறக்கட்டளையின் பொருளாளர் நாட்டாமை லியாகத் அலி அவர்களே, மில்லத் நகர் நாட்டாமை ஷேக் மொய்தீன் அவர்களே, புஷ்ரா நலக்கட்டளையின் பொறுப்பாளர் தீன் முகமது அவர்களே, அலிராஜா அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற வீக்குளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, மௌலானா மௌலவி அஷ்ரஃப் அலி ஃபாசில் அவர்களே, இங்கே மலரை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற நாமெல்லாம் பெரிதும் அறிந்த மருத்துவர் கே ராஜா முகமது அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றை வருகை புரிந்திருக்கக்கூடிய பள்ளப்பட்டி அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஷேக் மொஹிதீன் அவர்களே, சகோதரர் கோவை ஜெயினுலாவுதீன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற புஷ்ரா நல அறக்கட்டளையின் சாதிக் பாஷா அவர்களே, ஜமாத்தார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு காவல்துறை வேலையை செய்ய போறதில்லை. மேக்சிமம் காவல்துறைக்கு என்ன வேலை வைப்பாங்கன்னா, இருக்கிற கூட்டத்தெல்லாம் ஓட்டி விடுறதா வேலை, கலைக்கதான் கூப்பிடுவாங்க. நான் உங்களை கலைக்க போறதில்லை. மிக விரைவாக என்னுடைய உரையை முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறேன். இங்கே புஷ்ரா நல அறக்கட்டளைன்னு சொன்னாங்க. புஷ்ரா என்றால் அரபு மொழிக்கு தமிழ்ல நற்செய்தி என்று பொருள். இந்த நற்செய்தி இந்த ஊருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, இந்த அறக்கட்டளை மூலமா வட்டி ஒழிச்சல், கல்வி உதவி, மருத்துவ உதவி, பொது சேவை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியல் இங்கே வழங்கப்பட்டது. பொதுவாக சொல்லுவாங்க, சீனத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அது அவனுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இங்கே பசித்திருக்கிற தனித்திருக்கிற இந்த மக்களுக்கு நற்செய்தி என்கிற அறக்கட்டளையின் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த புஷ்ரா அறக்கட்டளையின் சேவை பாராட்டுக்குரியது. ஒரு அமைப்பு நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் என்று அனைவருக்கும் தெரியும். ஒரு அமைப்பை 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை. அல்லாஹ்வின் அருள் இந்த அமைப்புக்கு தொடர்ந்து இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அத்தோடு இங்கே ஒரு மலரும் வெளியிடப்படுகிறது. பொதுவாகவே நம் சமுதாயத்தில் வாசிப்பு பழக்கம் என்பது மிகவும் குறைவு. இங்கே மிக சிறந்த கட்டுரையாளர்கள் அந்த மலரை அலங்கரித்திருப்பார்கள். அந்த கட்டுரைகள் வருங்கால சங்கதிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும், அவர்களை நெறிப்படுத்தும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அருமை சகோதரர்களே, எல்லோருடைய செயலும் ஒரு புள்ளியை நோக்கியதாகத்தான் இருக்கும். அது எப்படி என்று சொன்னால், இறையச்சமுடையவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கான பணியாகத்தான் அனைத்து பணிகளும் இருக்கும். ஒரு தனி மனிதன் எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் தீய வழியிலே செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவன் மது அருந்துகிறான், அப்போது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தவறை செய்யக்கூடாது என்றால் அவர் மது அருந்துவதை விட்டு விடுவான். ஒருவர் வட்டி வாங்குகிறார், இறைவன் இதை தடை செய்திருக்கிறான், இதை நாம் அருந்துவதால் மறுமையில் நமக்கு தண்டனை உண்டு என்கிற போது அவர்கள் அதை நிறுத்திக் கொள்வார்கள். ஒருவர் புறம்பேசி திரிகிறார், இதற்காக மறுமையில் நமக்கு தண்டனை இருக்கிறது என்று அவர் எண்ணுவாரேயானால், இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டுதான் என்ற அச்ச உணர்வு இருக்குமேயானால் கண்டிப்பாக அந்த வழிகளிலிருந்து அவர் விலகிக் கொள்வார். பொதுவாக இங்கே இந்தியாவை பொறுத்தவரை உலக அளவில் கூட 2 வகைப்பாடுகள் உண்டு. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று இஸ்லாமியர்கள். இஸ்லாம் என்பது தூய மார்க்கம், அது முழுமையடைந்தது. ஆனால் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்கே இந்தியாவிலே இஸ்லாம் பரவிய வரலாறு என்பது வரலாற்று நூல்களில் சொல்லப்படுவது போல வாளால் பரப்பப்பட்டதல்ல. கண்டிப்பாக
இது சூஃபிகளின் வாயிலாகத்தான் இஸ்லாம் பரவப்பட்டது. இங்கே எல்லாம் தர்யாக்கள் என்று சொல்வார்களே, அங்கு அடக்கம் செல்லப்பட்ட அவுலியாக்கள் அந்த மாதிரி நபர்களால் தான் பரவப்பட்டது. அதற்கு காரணம் இங்கே இருக்க மாற்று மத சமூகர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அணுவணுவாக இது சிறப்பாக இருக்கிறது, இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் தான் என்று இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான் இங்கே நம்முடைய முன்னோர்கள். அதன் வழியாகத்தான் நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இப்போதைய சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்தை தழுவார்களா என்று சொன்னால் நம்முடைய மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தொக்கி நிற்கிறது. சமீபத்திலே ஒரு கருத்தரங்குக்கு சென்றிருந்தோம். அந்த கருத்தரங்கத்திலே நடந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்வதில் எனக்கு வருத்தம் கிடையாது. சமூகத்திலே அல்ஹாஜ் பழனி பாபா இருந்தபோது மீனாட்சிபுரம் என்ற பகுதியிலே, மதுரைக்கு அருகிலே ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் மக்கள், ஒரு கிராம மக்கள் முழுவதுமே, தலித்துகள் அனைவருமே இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கு நிலைமை என்ன என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அந்த பெண்களை மணமுடிப்பதற்கு இஸ்லாமியர்களே தயாராக இல்லை. அதற்கு கணிசமான காரணம் வரதட்சணை. அந்த வரதட்சணையை கொடுத்து அந்த பெண்களை மணமுடிக்க தயாராக இல்லை என்று ஒரு அவலத்தை அந்த கருத்தரங்களை பதிவு செய்தார்கள். ஆகையினாலே மீண்டும் நாங்கள் தாய் மதத்திற்கே திரும்பி விடலாமா என்கிற கருத்தையும் அங்கே பதிவு செய்தார்கள். இந்த கருத்தை நான் இங்கே ஏன் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இங்கே வரதட்சணை ஒழிப்பு, வட்டி ஒழிப்பு, பொது சேவை, கல்வி உதவி, மருத்துவ உதவி என்றெல்லாம் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற உஷா சேவையின் முறையாக சொல்கிறேன். இங்கே வரதட்சணை ஒழிப்பு மட்டுமல்ல, இஸ்லாத்தை பரப்பக்கூடிய பணிகளை நாம் முன்மாதிரியாக இஸ்லாமியராக வாழ்ந்து காட்டக்கூடிய கடமை நம் முன்னே இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, நமது பயணம் நெடுந்தூரமானது, இலக்கு நோக்கிய பயணமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, இப்போது மலர் வெளியீட்டு விழா, மலர் வெளியிடுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். சரியாக 100 ரூபாய். இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் இந்த புக்கு வந்து சேரும். இன்னும் ஒரு வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த புக்குகள் அனைத்தும் நம்முடைய வீடுகளுக்கு வந்து சேரும். இது இலவசமாக வழங்குவதற்காக வேண்டி சங்கத்தார்கள் தயாராக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இதனுடைய மதிப்பை உணர்வதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுடைய வீடுகளை தேடி வந்து இந்த புக்குகளை கொடுப்பார்கள். நீங்களாக மனம் வந்து இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி மேலும் செயல்படுவதற்காக வேண்டி நீங்களாக ஒரு குறைந்த ஒரு அன்பளிப்பு, ஒரு சிறிய ஒரு தொகை, அதாவது 20, 50, 100 உங்களால் எவ்வளவு முடியுமோ, முடியாவிட்டால் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். புக்கை மட்டுமாவது பெற்றுக்கொண்டாலும் போதும். கண்டிப்பாக வீடு தேடி வந்து கொடுப்பார்கள். நீங்கள்
அவர்கள் உங்களிடத்திலே தொகை கேட்க மாட்டார்கள். நீங்களாக மனமுவந்து உங்களால் முடிந்த ஒரு தொகையை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்திலே பெற்றுக் கொள்ளலாம். இப்போது நமது ஊரைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மர்ஹூம் K.A. அப்துல் முத்தலீப் அவர்களுடைய குமாரர் மளிகை கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சலீம் பாஷா அவர்கள் இதனுடைய இரண்டாம் பிரதியை ஒரு கணிசமான ஹதியா கொடுத்து அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதையும் டாக்டர் ராஜா முகமது அவர்களே இது அவர்களுக்கு வெளியிடுகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.